ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆட்டோகேட் ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தான். ஆல்ரெடி நம்ம இமேஜ் ஃபைலை இம்போர்ட் பண்ணி எப்படி ஸ்கேல் பண்ணி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஆட்டோகேட் ஃபைலை எப்படி இதில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்கெட்சப் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நான் என்னோடய ஆட்டோகேட் ஃபைலில் வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதனால் இதில் நான் ஆர்கிடெக்சர் இன்ச்சஸ் செலக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். லோட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கெட்சப் வந்து ஒரு 18 வெர்ஷன் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 2018 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோகேட் ஃபைலு 2018 இல்லைனா அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணும். அதோட ஹையர் வெர்ஷன் வந்து ஆட்டோகேட் ஃபைலில் லோயர் வெர்ஷன் ஸ்கெட்சப்பில் நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நான் வந்து 20th வெர்ஷன் ஸ்கெட்சப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோகேடில் இருக்கிற எல்லா வெர்ஷனோடதும் என்னால் இம்போர்ட் பண்ண முடியும். இப்போ நான் 18 வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோகேட் 18 இல்லைனா அதுக்கு முன்னாடி 17, 16, 15 அதுக்கு முன்னாடி இருக்க எல்லாமே வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு பேசிக்கான இப்போ 18ல் வந்து நான் 19ஓட ஆட்டோகேட் ஃபைலையோ இல்லை 20ஓட ஆட்டோகேட் ஃபைலையோ நான் வந்து இம்போர்ட் பண்ண முடியாது. ஓகே, அது அக்செப்ட் பண்ணாது. ஸோ இப்போ எப்படி இம்போர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வெரி சிம்பிள். நம்ம ஆல்ரெடி ஒரு பிஎன்ஜி ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணோம் அதே சேம் மெத்தட் தான். என்ன அதுக்கு எதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இமேஜ் ஃபைலை இம்போர்ட் பண்ணி அதை ஸ்கேல் பண்ணி ஃபிட் பண்ணோம் இல்லையா. ஆனால் நம்ம ஒரு ஆட்டோகேட் ஃபைலை இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோகேடில் ஆல்ரெடி நம்ம அதில் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் வரைஞ்சிருக்கோம். ஸோ நம்ம இதுலேயும் அதே டெம்ப்ளேட் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வேல்யூஸ் எல்லாமே அக்யூரேட்டாக நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்துடும். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபைலில் இம்போர்ட், என்னோட டெஸ்க்டாப் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஆல்ரெடி நான் ஆட்டோகேட் ஃபைல்னு இங்கே செலக்ட் பண்ணிக்கிறதுனால இது சப்போஸ் வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா இங்கே எனக்கு ஷோ பண்ணாது. இப்போ யூஸ்வலாக வந்து ஏதோ ஒரு ஃபைலில் இங்கே ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு ஷோ பண்ணாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி ஆட்டோகேட் ஃபைல் ட்ராயிங்னு இருக்கு இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே நமக்கு ஷோ பண்ணும். ஸோ நான் இதை தான் வந்து இப்போ இதில் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷனில் போய்ட்டு இந்த இடத்துல இது எல்லாமே வந்து அன்டிக்கில் இருக்கும் ஆல்ரெடி. ஓகே, ஸோ ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே அன்டிக்கில் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஜியோமெட்ரின்னு இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பொசிஷன் வந்து நமக்கு வந்து என்ன கேட்குது அப்படின்னா ப்ரிசர்வ் ட்ராயிங் ஆரிஜின். ஆட்டோகேட் ஆரிஜினும் இங்கே ஸ்கெட்சப் ஆரிஜினும் ரெண்டும் நமக்கு ப்ரிசர்வ் பண்ணணுமா கேட்குது. வேண்டாம், நம்ம அங்கேயும் இங்கேயும் நம்ம வந்து ஒரே ஆரிஜினில் வரைஞ்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அங்கே நம்ம ஆரிஜின் கிட்ட வரைய மாட்டோம், நம்ம தள்ளி தான் வரைஞ்சிருப்போம். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வேண்டாம். இங்கே அதுக்கு அடுத்து யூனிட்ஸில் வந்து இதில் நிறைய யூனிட் இருக்குது. இப்போ சப்போஸ் நான் வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபைல் இப்போ மீட்டரில் வரைஞ்ச ஃபைலை எடுத்துன்னு வந்து இங்கே நான் வந்து இன்ச்சஸில் இது பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் வந்து அதை மீட்டர் லைன் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேரியேஷன் கொடுக்கலாம். ஆனால் நான் இப்போ வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் நான் ஆட்டோகேட்டில் வரைஞ்சேன். அதே தான் நான் ஸ்கெட்சப்லேயும் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் ஃபைல் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே எனக்கு சேம் தான். ஸோ அதனால் எனக்கு மாடல் யூனிட்லேயே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடல் யூனிட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஓகே கொடுத்துடலாம். இம்போர்ட் கிளிக் பண்ணிடலாம். இப்போ இது வந்து லோட் ஆகுது. இம்போர்ட் ஆனதும் அதில் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் டீட்டெயில் காமிக்கும். ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இது நமக்கு இமேஜ் தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம டாப் வியூவில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பிளான் வந்து அப்படியே இங்கே வந்துடும். இந்த டெக்ஸ்ட் இது மட்டும் நமக்கு டெக்ஸ்ட் லேயர் இதில் வராது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டைமென்ஷன் கரெக்டாக இருக்கான்னு ரீசெக் பண்ண போகிறோம்.
எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டைமென்ஷன் செக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல மூவ் பண்ணி பார்த்தாலே நமக்கு டைமென்ஷன் காமிக்கும் 10 ஃபீட்டு. ஓகே, நம்மளோட 10 ஃபீட்டு எக்ஸாக்டாக இருக்குது. அதுக்கடுத்து டோரோட சைஸு 3 ஃபீட்டு. வாவ், நமக்கு வந்து AutoCAD ஃபைல் அப்படியே அழகாக இதில் இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இம்போர்ட் ஆன உடனே நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, PNG ஃபைலை இம்போர்ட் பண்ணால் நம்ம என்னென்ன ஸ்டெப் பண்ணோம் அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் பண்ணி இது பொசிஷனில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணணும், எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லா லைன்ஸுமே இருக்கான்னு ஒரு முறை பார்த்துக்கணும். ஸோ டைமென்ஷன் கரெக்டாக இருக்கான்றது ஒரு 2-3 இடத்துல நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ ரூமில் பார்த்தேன், டோரில் பார்த்தேன், விண்டோ சைஸ் கூட நம்ம வேணா பார்க்கலாம். ஓகே, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இங்கே வந்து நமக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நமக்கு இம்போர்ட் ஆன இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்போனண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் காம்போனண்ட்டுன்னு வரும். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு காம்போனண்ட், அதாவது ஒரு மொத்தமாக ஒரு ஃபுல் ஆப்ஜெக்டாக நமக்கு இம்போர்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து இந்த இடத்துல லாக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு, இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன், ஸோ அதனால் லேயருக்கு பதிலாக இங்கே டேக்ஸ்ன்னு இருக்குது பேர். ஓகே, இப்போ நான் வந்து புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறேன். பிளான்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணி என்டிட்டி இன்ஃபோவில் போயிட்டு பிளானில் நான் மூவ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுறோம், இதை செலக்ட் பண்ணி லாக் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இது நமக்கு ரெட் கலர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது ப்ளூ கலர் இருந்தது. ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணோன்னா ரெட் கலரில் இருக்கும். அதாவது அந்த இது நமக்கு அங்கே ஷோ ஆகும், ஆனால் நம்ம அதை எங்கே மூவ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம ட்ரா பண்ணலாம், ஆனால் அதை மூவ் பண்ண முடியாது. எதுக்காக நம்ம இதை லாக் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே தான். லாக் பண்ணாமல் நம்ம வரையும்போது சப்போஸ் நம்ம மூவ் டூல் யூஸ் பண்ணி இது சப்போஸ் எங்கேயா நம்ம மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மொத்த ட்ராயிங்லையும் வந்து டைமென்ஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அதனால் இது ஒரே பிளேஸில் நம்ம ஆரிஜினலில் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் இதை நம்ம இப்போ சப்போஸ் நம்ம மூவ் டூல் எடுத்து இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மூவ் ஆகாது. நத்திங் செலக்டட், எதுவுமே மூவ் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் இதுக்கு மேலே நம்ம ட்ரா பண்ணுறது பண்ண முடியும். ஸோ ஈஸியாக நம்ம 3D பில்டிங்ஸை நம்ம வரைஞ்சிடலாம். இதுதான். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரா பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். கூகுள் ஸ்கெட்சப் ஒரு ஈஸியான சாஃப்ட்வேர் தான், ஆனால் ரொம்ப கவனமாக பண்ணணும். ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆச்சுன்னா எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணோன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெப்பு நம்ம பண்ணும்போது ரொம்ப அழகாக கவனமாக நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இதை வரைஞ்சி முடிச்சிடலாம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.